இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா ரவா கிச்சடி. நிறையா பேர்த்துக்கு ரவையை கண்டா பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகா, 3 கேரட்டு, 6 பீன்ஸு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டாணி, சின்னதாக நறுக்கின 2 தக்காளி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி குட்டியாக நறுக்கினது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 75லேருந்து 100 ml வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உப்புமானாலும் சரி, கிச்சடினாலும் சரி, எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். அப்போ தான் கொஞ்சம் காயாமல் இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது போக வேர்க்கடலை வேணும்னாலும் நீங்கள் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறமா அடுத்த பொருள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 குட்டி குட்டியாக நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 2 தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 350 கிராம் ரவையை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. மெயினாக தூண்டி வச்சிடாதீங்க அடுப்பை, இல்லைன்னா கருகிரும். ரவை வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா நம்ம காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ரவை வாசம் நல்லாவே வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்ந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணும்னாலும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காயெல்லாம் போட்டோன்னே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 800 ml அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுலேருந்து அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், தூண்டி வச்சிடாதீங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா உப்புமா வெந்து வந்த உடனே நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்புமா ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ரவா கிச்சடிக்கு சாம்பார் சட்னியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.